யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் திறக்கும் போதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் வழியாக நம்மோடு இடைப்படுவார். அவர் தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள வசனம் நம் வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் ஆசீர்வாதம் வரும், எதை செய்தால் கர்த்தருடைய கோபம் வரும், எவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தில் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அப்போதுதான் நம் வழிகள் வாய்க்கும். சங்கீதம் 1 வசனம் 2, 3 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அன்பானவர்களே, இதில் ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. கர்த்தர் இவைகளை நம் கரத்தில் தந்திருக்கிறார். நாமும் நம் குடும்பமும் வாழும் பொருட்டு ஆசீர்வாதத்தை தெரிந்தெடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என் நியாயப்பிரமாணத்தை உன் உள்ளத்தில் பதிப்பேன், அதை உன் இருதயத்தில் எழுதுவேன். நான் உன் தேவனாயிருப்பேன், நீ என் ஜனமாயிருப்பாய் என்று சொன்னீரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜீவ வசனத்தை எங்கள் உள்ளத்தில் பதித்து நாங்கள் அதன்படி வாழவும், நாங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்ற உம்முடைய வார்த்தை எங்கள் காதுகளில் விழவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், கரங்களை அசைத்து நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடி